ஒரு நிமிஷம் விஜயண்ணா அது அங்கே பேக் லைட் இருக்கா சொல்லுங்க. நாங்குநேரி ஊராட்சி ஒன்றிய யூனியன்லேருந்து எல்லோரும் வந்திருக்கோம். நாங்கள் மொத்தம் 13 கவுன்சிலர் இருக்கோம். நாங்கள் சேர்மன் சௌமியா ஆரோக்கியட் மேலே மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வரதுக்காக மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்க வந்திருக்கோம். ஏற்கனவே முதல்ல வந்து 60 நாளாகியும் நம்ம கூட்டத்தை நடத்தவே இல்லை. யூனியனில் 90 நாளும் கூட்டம் நடத்தவே இல்லை. அவங்க வந்து இங்கே சென்னையில் தான் இருக்காங்க. எப்பவும் நாங்கள் ஒரு மனு கொடுக்கணும்னாலும் சென்னையில் போய் தான் மனு கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ டெண்டரில் வந்து ஏகப்பட்ட முறைகேடு நடந்துகிட்டு இருக்குது. அதனால் நாங்குநேரி ஊராட்சியின் ஒன்றிய பெருந்தலைவர் மேலே சௌமியா ஆரோக்கியம் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர நாங்கள் எல்லாம் அனைத்து 13 கவுன்சிலர் மொத்தம் வந்திருக்கோம். என்ன சொல்லுவாங்க அவங்களோட பொண்ணு கேட்டால் என்ன சொல்கிறாங்க? இல்லை நேரில் போய் பார்த்துருப்பீங்க, என்ன சொல்கிறாங்க? வாரம் சொல்லுதாங்க. மனு கொடுக்க ஒரு வரவே இல்லை. இதனால் மக்கள் பணி எப்படி இருக்குது? மக்கள் பணி ஒன்றுமே செய்ய முடியல. மக்கள் ஒரே ஆவலாக சொல்லிட்டு இருக்க பிரச்சனை. என்ன பிரச்சனை அவங்களுக்கு? என்ன நம்பிக்கையில்லா தீர்மானம் என்ன கொண்டு வந்திருக்கீங்க? அவங்க இங்கே கிடையாதுல்ல, சென்னையில் இருக்காங்க. அவங்க ஒரு இதுக்கு இங்கே கலெக்டர் என்ன அந்த கலெக்டர் ஒரு வாரத்தில் முடிவு சொல்லிட்டு இருக்காங்க. எத்தனை மனு கொடுத்துருப்பீங்க? ஏற்கனவே ஒருத்தருக்கு மனு கொடுத்தோம். இன்னைக்கு நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கிட்டு இருக்காங்க. மொத்தம் எத்தனை கவுன்சிலர் இருக்கு? 16 வார்டு. மொத்தம் 16 வார்டு. 13 பேர் வந்திருக்கீங்க. 13 பேர் வந்திருக்கோம். சென்னையில் மட்டும் மொத்தம் 16 வார்டு. எங்களுக்கு 13 கவுன்சிலர் நாங்கள் வந்திருக்கோம். இங்கே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுக்க 13 கவுன்சிலர் எங்களுக்கு ஆதரவு இருக்குது. சென்னையிலேயே இருக்காருன்னு ஒரே கம்ப்ளைண்ட் தானா? இல்லை மக்கள் எல்லாமே முறைகேடு நடக்கு. மக்களுடைய பணி எந்த பணியுமே சரியான முறையில் செய்யலை. அவர் நாம எங்களை கவுன்சிலர் யாரையும் மதிப்பு முறையாக செய்ய முடியல. இப்போ எவ்வளோ நாளாக கூட்டம் நடக்காமல் இருக்குது? தொடர்ந்து எவ்வளோ நாளாக வர? எத்தனை மாதமா? இப்போ 90 மாதமாக கூட்டம் நடக்கல. 90 நாள். 5 மாதம். அடுத்த கட்டம் நீ என்ன பண்ண போறீங்க? மனு கொடுத்தீங்க, பல மரம் மனு கொடுத்தீங்க. மனு கொடுவோம். அடுத்த கட்டம் உண்ணாவிரதம் இருப்போம். அப்புறம் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்போம். இல்லை முறைகேடு எந்த இதில் முறைகேடு நடந்திருக்கு? டெண்டர் முறைகேடு. டெண்டரில் அவரே வச்சு எல்லாத்தையும் பங்கு வச்சு பிரித்து கொடுக்காரு. அவங்க வேண்டிய ஆளுக்கு பிரித்து கொடுக்காப்புல. இந்த 13 கவுன்சிலரில் திமுக சார்பில் எத்தனை பேர் இருக்கீங்க? கட்சி வாரியாக கொஞ்சம் விவரம் சொல்லுங்கள். திமுக சார்பாக 7 பேரும், 5 பேர் ஏடிஎம்கே சார்பாகவும், சுயேட்சை சார்பாக 1, அமக சார்பாக 1. ஸோ எல்லாரும் சேர்ந்து தான் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரோம். ஒப்புதல் கேட்டு கலெக்டர்கிட்ட கொடுத்துருக்கீங்க. என்ன சொன்னாங்க? ஒரு வாரத்தில் முடிவு சொல்லிட்டு இருக்காங்க. என் பேர் எஸ்சிக்கு பாண்டி. நான் துணை சேர்மனாக இருக்கேன். என் பேர் வந்து பிரேமா இபனேசர். நான் வந்து இட்டமொழியையும் அலகாபுரத்துக்கு வந்து கவுன்சிலராக இருக்கேன். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஒரு லேடி கவுன்சிலர் தான், லேடி சேர்மன் தான். ஆனால் அவங்க மாப்பிள்ளையும் ஒரு கவுன்சிலராக இருக்கிறதுனால ஃபுல்லாக அவங்க தான் செயல்படுறாங்க. இப்போ நாங்கள் ஃபோன் பண்ணால் கூட இப்போ அவசரத்துக்கு எடுக்கவே முடிக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு எல்லாமே செய்வோம் அப்படி சொன்னதுனால தான் நம்மளும் சேர்மனை தேர்ந்தெடுத்தோம். ஆனால் எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து என்ன ஒரு வேலைகள் கொடுத்தாலும் அந்த வேலைகளை வந்து அவங்க எடுக்கவே முடிக்காங்க. எங்கள் கவுன்சில் எல்லாருமே எங்கள் மக்கள் வந்து எங்ககிட்ட தான் குறைகளை சொல்லுவாங்க. அதை வந்து நீங்கள் கொஞ்சம் செய்யுங்க அப்படி சொன்னால் கூட அவங்க செய்ய மாட்டேங்காங்க. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா மக்களுடைய தேவைகளை கூட எங்களால் இந்த 4 வருஷமாக இருந்து இன்னும் நிவர்த்தி செய்ய முடியல. ஒவ்வொரு மக்களுக்கும் பதில் பேச முடியல. அது ரொம்ப மனவருத்தமாக இருக்குது. அதனால் நாங்கள் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுக்க வந்திருக்கோம். நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வாங்க. இந்த 1 வருஷத்துலையாவது எங்களால் முடிஞ்ச வேலைகள் எங்கள் மக்களுக்கு எனக்கு மொத்தம் 8 ஊர் வருது. 2 பஞ்சாயத்து 8 ஊர்கள் வருது. ஒரு 4 ஊருக்காவது ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலைகள் செய்ய முடியாதா அப்படி சொல்லிட்டு தான் நாங்கள் இப்போ கலெக்டரை பார்த்து மனு கொடுக்க வந்திருக்கோம்.